Hi friends, இன்னைக்கு நம்ம HLOOKUP வச்சு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியும்னு ஒரு 5 ஆக்டிவிட்டீஸ் பண்ணி காமிக்கலாம்னு இருக்கோம். இது நம்ம டேட்டா, இதில் போனஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்க ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கான போனஸ் பர்சன்டேஜ். இந்த டேட்டாவை வெர்டிக்கலாகவும் இதே டேட்டாவை ஹாரிசான்டலும் நமக்கு வச்சுட்ருக்கோம். இதுதான் நம்மளுடைய மாஸ்டர் டேட்டா. இப்போது ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் போனஸ் பர்சன்டேஜ் என்ன, அவங்களுக்கு போனஸ் பர்சன்டேஜை விட போனஸ் அமௌண்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்ம இதை வெர்டிக்கலாக இருக்கிற டேட்டாலேருந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும், ஹாரிசான்டல்லேருந்து எப்படி கண்டுபிடிக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிறது வெறும் HLOOKUP தான். இப்போ HLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு என்ன வேல்யூனா எம்ப்ளாயி நேமை சர்ச் பண்ணணும். லுக்கப் வேல்யூ எம்ப்ளாயி நேம், எங்கள் லுக்கப் ஆரே எம்ப்ளாயி நேம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறோம். இது ரிட்டர்ன் என்ன வேணும், போனஸ் பர்சன்டேஜ். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம் ரிட்டர்ன் அரேயில். இப்போது போட்ட உடனே உங்களுக்கு பர்சன்டேஜ் என்ன, இந்த எம்ப்ளாயிக்கு என்ன பர்சன்டேஜ்னு வருது. இதில் என்னெல்லாம் வருது இதை நான் அடுத்தது சொல்கிறேன். அடுத்தது இப்போது ஹாரிசான்டலாக இருக்கிற டேட்டா இதிலே போயிட்டு இதே இது தான் எம்ப்ளாயி நேம் லுக்கப் வேல்யூ. ஆனால் இந்த டேட்டா ஹாரிசான்டலாக இருக்குது. இந்த ஹாரிசான்டல் டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன் எம்ப்ளாயி நேமில். ரிட்டர்ன் அரே அதே மாதிரி போனஸ் பர்சன்டேஜ் தான். ஸோ இப்போ இதை போட்ட உடனே எனக்கு இப்போ இந்த முன்னாடி செல்லில் நான் ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்கேன் பர்சன்டேஜ் ஃபார்மேட்டை. இதில் நான் இப்போ ஃபார்மேட் பண்ணிட்டேன்னா எனக்கு இதுலேயும் ஹாரிசான்டல் டேட்டாவும் வெர்டிக்கல் டேட்டாவும் சேமாக வருது. ஸோ HLOOKUP VLOOKUP ரெண்டுமே இதுலேயே முடிஞ்சிருது. இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான் HLOOKUP. ஸோ இப்போது இந்த என்ஏங்கிறதெல்லாம் எரர்ஸ். இந்த எரர்ஸை நான் சால்வ் பண்ணணும். பிஃபோர் நான் அந்த அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி போனஸ் அமௌண்ட் என்னன்றது தான் எனக்கு தேவை. அது தேவையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த என்னன்னு இருக்கிற எரர்ஸ் எல்லாம் நான் சரி பண்ணணும். ஸோ இதுக்கு HLOOKUP எப்படி உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிளாக இந்த என்னங்கிறது ஏன் வருது, நாட் அவைலபிள்ங்கிறது தான் என்ஏ எரர். ஸோ இந்த டேட்டா வந்து இல்லை, இஷிதா தேஷ்முக்குங்கிறவங்க நேம் வந்து இந்த மாஸ்டர் டேட்டாக்குள்ளே இல்லை. ஸோ நம்ம இதை ஒரு சர்ச் போட்டு ஃபைண்ட் பண்ணி பார்த்தோன்னா ஆமாம் இல்லை, இந்த டேட்டா இல்லை. ஸோ அதனால தான் எக்ஸல் என்னன்னு காட்டுது. ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது, இல்லாதவங்களுக்கு 0%ன்னு கொடுத்துடலாமா, அதை நம்ம போய் மேனுவலாக கொடுக்க வேணாம். ஸோ இஃப் நாட் ஃபவுண்டுங்கிற இடத்துல 0 கொடுத்துருங்க அப்படிங்கிற ஐடியாவை நான் எக்ஸலுக்கு கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி எரர் வந்தால் 0ன்னு கொடுத்துரு. இஃப் நாட் ஃபவுண்ட் உங்கள் வேல்யூ எம்ப்ளாயி நேம் இல்லைன்னா அந்த பர்சன்டேஜ் 0ன்னு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போது என்னோடய எரர் ரிசால்வ் ஆகிடுச்சு. இந்த எரர் ரிசால்வ் ஆகிடுச்சு. இப்போது போனஸ் அமௌண்ட்டை நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. இவங்களோட போனஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு இயர்லி சேல்ரி தான் போனஸ் அமௌண்ட். ஸோ இன்ட்டு இயர்லி சேல்ரி போடுறேன். ஸோ எனக்கு போனஸ் அமௌண்ட் வந்துடுச்சு. போனஸ் அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது அவங்களுக்கு என்ன பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இயர்லி சேல்ரி ப்ளஸ் போனஸ் அமௌண்ட் போட்டால் ஒரு எம்ப்ளாயிக்கு என்ன பேமெண்ட் பண்ணணுன்னு தெரியும். இது பர்சன்டேஜ் ஃபார்மேட் இருக்கிறத நம்ம நம்பர் ஃபார்மேட்டாவோ இல்லை கரன்சி ஃபார்மேட்டாவோ மாற்றிக்கலாம். ஸோ இதை எல்லாத்துக்கும் ட்ராக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பேமெண்ட்டு ஒவ்வொரு எம்ப்ளாயிக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இதில் நம்ம என்ன பார்த்தோன்னா HLOOKUP VLOOKUPஆகவும் HLOOKUPஆகவும் செயல்படுது. உங்களுக்கு எரர் ஹேண்ட்லிங்க்கும் HLOOKUP யூஸ் ஆகுது. ஸோ அடுத்த ஆப்ஷன், நம்ம அடுத்த ஆக்டிவிட்டி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒருத்தரோட பேரில் ஒரு பாதி தான் தெரியுது. இங்கே இருக்கிற லிஸ்ட்டில் ஒருத்தர் பேர் பட்டேல்னு எனக்கு தெரியும், ஆனால் அவர் ஃபுல் நேம் பட்டேல் இல்லை, அவங்க பேர் வேறு ஏதோ. ஸோ இப்போ நான் HLOOKUP யூஸ் பண்ணி இந்த பட்டேலுங்கிற நேமை வச்சுட்டு, எனக்கு தெரிஞ்ச அந்த டேட்டாவை வச்சுட்டு வைல்டு கார்டு யூஸ் பண்ணி இந்த நேமை இந்த டேட்டாலேருந்து நான் ரிட்ரீவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போது இந்த லுக்கப் வேல்யூ வந்து பட்டேலுங்கிறவரை லுக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னையோ பின்னையோ அவர் பேர் இருக்குது. ஃபஸ்ட் நேமா லாஸ்ட் நேமான்னு எனக்கு தெரியாது. ஸோ முன்னையும் பின்னையும் இது இன்வெர்டட் இதில் நம்ம ஒரு ஸ்டாரை போட்டுக்கணும். ஸ்டார் இஸ் அ வைல்ட் கார்டு கேரக்டர். ஸோ இந்த முன்னையும் பின்னையும் இந்த ஸ்டார் போட்டுட்டு நம்ம எங்கே லுக்கப் பண்ணோன்னா எம்ப்ளாயி நேமில் தான் இந்த பட்டேலுங்கிற பேர் இருக்கான்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதை லுக்கப் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது ரிட்டர்ன் என்ன வரணும் அப்படின்னு கேட்டால் திரும்பவும் அதே நேம், ஏன்னா அந்த சேம் இடத்துல தான் எனக்கு ரிட்டர்ன் அரேவும் இருக்குது. ஸோ இப்போ என்டர் கொடுக்குறேன். எனக்கு ரிசல்ட்டு இல்லைன்னு சொல்லுது, பட்டேலுங்கிற பேரே இல்லைன்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நான் HLOOKUPல என்ன பண்ணுவேன்னா, இப்போது
இஃப் நாட் ஃபவுண்டு இல்லை, இப்போ அந்த எரர் பார்த்துட்டோம். இந்த எரருக்கு என்ன பண்ணணும்னா ஹெட்ஸ் லுக்கப்பில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ எக்ஸாக்ட் மேட்ச்சு, ஸ்மாலர் நம்பர் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வைல்ட் கார்டு கேரக்டர் யூஸ் பண்ணிக்கிறனால 2ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இப்போ மேட்சிங்கு பண்ணியாச்சு. நம்ம இங்கே இருக்கிற நேம் ஜாரா பட்டேல். இப்போ எனக்கு அவங்களோட ஃபுல் நேம் கிடச்சிருச்சு. இதுதான் ஹெட்ஸ் லுக்கப் யூஸ் பண்ணி பார்ஷியல் மேட்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு 2-வே லுக்கப். இந்த 2-வே லுக்கப் பண்ணும்போது எனக்கு எப்படின்னா இந்த எம்ப்ளாயி நேம் இருக்குது, ப்ளஸ் அவங்கள ஒவ்வொருத்தரோடைய இயர்லி போனஸ் என்ன, போனஸ் பேமெண்ட் என்ன, இயர்லி சேல்ரி என்ன, போனஸ் என்ன, பேமெண்ட் என்னங்கிறதெல்லாம் தெரியணும். ஸோ எம்ப்ளாயி நேமை நான் லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். டேட்டா வேலிடேஷன் பண்ணி லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு அங்கே எம்ப்ளாயி நேம் வந்துடும். அதே மாதிரி திரும்பவும் டேட்டா வேலிடேஷன் போட்டு அந்த மேலே இருக்கிற ஹெட்டர்ஸ் இயர்லி சேல்ரி, போனஸ் அமௌண்ட்டாக ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு தரமும் போய் இது என்னென்னு பார்க்க வேணாம். ஸோ இந்த லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இதை பண்ணினதுக்கப்புறம் எனக்கு 2 விஷயம் இருக்குது. ஹாரிசான்டல் வெர்சஸ் வர்டிக்கல் 2 டேட்டாவையுமே நான் கலெக்ட் பண்ண போகிறேன். இப்போ ஹெட்ஸ் லுக்கப் போட்டு இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2 டேட்டா என்னன்றதை நான் லிஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஈக்குவல் டு ஹெட்ஸ் லுக்கப் போட்டு லுக்கப் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு நேமை லுக்கப் பண்ணினா எங்கேருந்து போய் லுக்கப் ஆரே எம்ப்ளாயி நேம் இதை லுக்கப் பண்ணிவிட்டு இதில் நெக்ஸ்ட்டு நம்ம ரிட்டர்ன் ஆரே நமக்கு இன்னொரு டேட்டாவை இன்னொரு ஒரு கொஸ்டின் இருக்குது, இன்னொரு வே லுக்கப் இருக்குது. அதை என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம இயர்லி சேலரியாக போனஸ் அமௌண்ட்டாக பார்க்கணும். ஸோ அதுக்கு ரிட்டர்ன் அரேயில் ஒரு ஹெட்ஸ் லுக்கப் போட்டு என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரெண்டாவதாக நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அடுத்த செட் டேட்டா, இதோடைய ஹெட்டர்ஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் லுக்கப் அரே. இந்த அரேலேருந்து ரிட்டர்ன் அரே என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 காலமையும் அப்படியே நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ என்னே காட்டுது, ஏன்னா மேலே எந்த டேட்டாவும் இல்லை, அதனால் என்னே காட்டுது. நான் இப்போ எம்ப்ளாயி நேம் போட்டுட்டேன். அவங்களுக்கு ஏற்றாப்பில் இயர்லி சேலரியாக போனஸ் அமௌண்ட்டாக என்னென்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு நேராக உள்ள டேட்டா உங்களுக்கு அங்கே வந்துடுது. ஹெட்ஸ் லுக்கப் இந்த மாதிரி 2 பகுதி, அதாவது ரோ வைஸும் காலம் வைஸும் இருக்கிற டேட்டாவை ஒன்று சேர்கிற இடத்துல உங்களுக்கு அந்த வேல்யூவை அது கண்டுபிடிச்சி கொடுக்குது. ஸோ இதை மாதிரி நீங்கள் என்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ இயர்லி பேமெண்ட், போனஸ் எதை மாற்றிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான வேல்யூ என்ன ஆப்ஷன்ஸோ 2 வழி லுக்கப்பை ஹெட்ஸ் லுக்கப்பில் பண்ண முடியும். ஸோ இப்போ 2-வே லுக்கப்பும் பார்த்தாச்சு. இப்போ அப்ராக்சிமேட் லுக்கப்னால் இப்போ எனக்கு இந்த போனஸ் ஸ்கீம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 10,000க்கு 0%, 30,000 5%, இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னங்கிற டேட்டாக்கு பதிலாக ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒவ்வொருத்தருக்கும் அப்ராக்சிமேட்டாக என்ன வரும், இப்போ ஹெட்ஸ் லுக்கப் போட்டுட்டு நான் இப்போது எம்ப்ளாயி நேமை செலக்ட் பண்ண மாட்டேன். இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது சேலரிக்குரிய போனஸ் பர்சன்டேஜ். ஸோ இயர்லி சேலரி தான் என்னோடய லுக்கப் வேல்யூ. எங்கே பார்க்கணுங்கன்னா இந்த என்னுடைய போனஸ் டேட்டாலேருந்து சேலரி காலமை பார்க்கணும். அதுக்கப்புறம் எனக்கு ரிட்டர்ன் அரே வந்து போனஸ் பர்சன்டேஜ் காட்டணும். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா இது NAன்னு காட்டுது. இந்த டேட்டா நாட் அவைலபிள். ஏன்னா இங்கே இருக்கிறது 60,270, இங்கே இருக்கிறது 60,000 தான் இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா மேட்ச் பண்ணுறதுக்கு ஸ்மாலர் நம்பர், நெக்ஸ்ட்டு ஸ்மாலர் நம்பரை எடுத்துக்கோ. மேட்ச் ஆகலைன்னா அந்த டேட்டா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலைன்னா நெக்ஸ்ட்டு ஸ்மாலர் நம்பரை எடுத்துக்கோ அப்படின்ற. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த அடுத்த ஸ்மாலர் நம்பர் என்னென்னு போட்டு அது எனக்கு கொடுத்துருது. நீங்களே பாருங்கள் 60,270 இங்கே இருக்கும்போது அதுக்கு ஆக்சுவலாக வர வேண்டிய 15% தான் வரணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 10% எடுத்துருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட்டு ஸ்மாலர் வேல்யூவை எடுத்துக்கோ, உனக்கு அந்த டேட்டா எக்ஸாக்டாக இல்லைன்னா நெக்ஸ்ட்டு ஸ்மாலர் வேல்யூ எடுத்துக்கோங்கிறது தான் நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதுபடி அது கரெக்டாக மேட்ச் பண்ணிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு லார்ஜர் நம்பர் வேணும் அப்படின்னா, அதாவது ஸ்மாலருக்கு பதிலாக நெக்ஸ்ட்டு லார்ஜர் நம்பராக எனக்கு கொடு, அப்ராக்சிமேட்டாக அந்த நம்பர் எடுத்துக்கோன்னு கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் ஆப்ஷனில் போய் கொடுத்தீங்கன்னா மேட்ச் மோட் ஆப்ஷனில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்சன்டேஜும் வரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹெட்ஸ் லுக்கப் பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து எங்கள் வீடியோவை பார்த்துட்டு வாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.